டார்க் ட்ரெய்லர் ரொம்ப நல்லா இருந்தது ஆக்சுவலாக. எப்போவுமே இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்குன்னு சொல்லிட்டு ஒரு தனி ஃபேன் பேஸ் இருக்குது அப்படின்னு சொல்லுவாங்க. ஆக்சுவலாக என்னோட ஒப்பீனியன் வேறு. இந்த சைக்கலாஜிக்கல் த்ரில்லருக்கு ஒரு ஃபேமிலி ஃபேன் பேஸ் இருக்குது. ஒரு ஜம்ப்ஸ்கேரி மூவி பார்த்தா தேட்டரில் வந்து ஒரு நல்ல எக்ஸ்பீரியன்ஸ் இருக்கும். பயந்து பயந்து படம் பார்க்குறதுக்கு வந்து ஒரு ஃபேமிலிக்கே ரொம்ப பிடிக்கும். ஸோ ட்ரெய்லர்லேயே அந்த மூமெண்ட்ஸ் நிறைய இருந்தது. ரீசெண்டாக ஒரு 10 கோடியில் எடுத்து 1500 கோடிக்கு மேலே அப்சஷன் அப்படின்ற ஒரு படம் வந்து பயங்கரமாக சம்பாரிச்சிருக்கு. ஸோ அந்த டைமில் எல்லாருக்கும் ஒரு ஏக்கம் இருக்கும்ல, நம்ம இண்டஸ்ட்ரியில் நம்ம ஃபேமிலியில் இந்த மாதிரி ஒரு படம் வராதா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும். ட்ரெய்லர் பார்க்கும்போது இட்ஸ் வெரி ப்ராமிசிங். ஸோ டார்க் படக்குழுவினருக்கு என்னோட வாழ்த்துக்கள். ப்ரொடியூசர் கணேஷ் கே பாபு அவர்களுக்கும் மாறன் அவர்களுக்கும் என்னோட ஸ்பெஷல் விஷஸ். ஸோ எதனால் அப்படின்னா வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ். ஆக்சுவலாக வந்து டாடா படம் வந்து ஷூட்டிங் போயிட்டு இருக்கும்போது தான் ஜோ ஷூட்டிங் போயிட்டு இருந்தது. டாடாவோட போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருக்கும்போது ஜோ போஸ்ட் ப்ரொடக்ஷன் போயிட்டு இருந்தது. ரெண்டுமே பக்கத்து தெருவில் இருந்தது. ஆக்சுவலாக வந்து நான் வந்து அவர்கிட்ட ஃபோன் பண்ணி கொஞ்சம் அந்த ட்ரெய்லர் இதெல்லாம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்குன்னு பார்க்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அவர்கிட்ட கேட்டேன். அவர் கொஞ்சம் நீங்கள் உங்களோட ட்ரெய்லர் இதெல்லாம் கொஞ்சம் காட்ட முடியுமா, எப்படி வந்திருக்கு அப்படின்னு சொல்லிட்டு. ஸோ அப்படி ஆரம்பித்த ஃப்ரெண்ட்ஷிப்பு. ஸோ அங்கேருந்து நிறைய விஷயங்கள் ஷேர் பண்ணிப்போம். இப்போ என்னோட ஃபேமிலியில் லைக் என்னோட டீமில் ஏதாவது ஒரு படத்தோட லான்ச், ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா கணேஷ் பாபு கண்டிப்பாக அங்கே இருப்பார். ஸோ அதே மாதிரி அவரோட ஃபேமிலியில் ஏதாவது ஒரு ஈவெண்ட் அப்படின்னா எங்களோட டீம்லேருந்து எல்லாருமே கண்டிப்பாக அங்கே இருப்போம். ஸோ வி ஆர் மோர் லைக் ரிலேட்டிவ்ஸ், ஃபேமிலி. ஸோ என்ன வேணால் ஃப்ரெண்ட்ஸ் என்ன வேணால் சொல்லலாம். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் கணேஷ் பிரதர். ஐம் வெரி ஹாப்பி டு சி யூ ஆஸ் அ ப்ரொடியூசர். ஸோ ரொம்ப கரெக்டான ஒரு பொசிஷன் உங்களுக்கு அது. ஸோ ஆல் தி வெரி பெஸ்ட். ஒரு டைரக்டராக டாடா படத்தில் வந்து அவ்வளோ பெரிய சக்ஸஸை பார்த்தீங்க. ஒரு ப்ரொடியூசராகவும் கண்டிப்பாக உங்களுக்கு நிறைய சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு மாறன் பிரதருக்கும் கணேஷ் பிரதருக்கும் நான் வந்து விஷ் பண்ணிக்கிறேன். பிகாஸ் எவ்வளோ ஸோ மச் ஆஃப் பெயின் கிராஸ் பண்ணி வந்து அவ்வளோ ஸ்டபனாக நின்று ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிறத தாண்டி நம்ம மட்டும் இல்லை நம்ம கூட இருக்கிறவனும் ஜெயிக்கணும் அப்படின்னு நினைக்கிற அந்த அந்த போராட்டம் இருக்குல்ல. ஸோ அதுவே வந்து ரொம்ப ஒரு இனிமையான ப்ராசஸ். ஸோ அந்த ப்ராசஸை என்ஜாய் பண்ணி பண்ணுறதை பார்க்கும்போது ஐ ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட் ஒன்ஸ் அகெயின். ஸோ அஜய் பிரதர் ரொம்ப ஸ்வீட்டான ஒரு ஹீரோ. ஸோ காளிதாஸ் டூலையுமே நல்ல பெர்ஃபார்மன்ஸ் அண்ட் இதில் ட்ரெய்லர்லேயே ஐ கேன் சி த ப்ராமிசிங் பெர்ஃபார்மன்ஸ். ஸோ ஆல் த வெரி பெஸ்ட் பிரதர். ஸோ அஞ்சனா ரொம்ப குட்டி பொண்ணா நான் பார்த்தது. ஜோடியில் வந்து ஆக்சுவலாக நாங்கள் 2 பேரும் காம்படிட்டர்ஸ். அவங்க வந்து டான்ஸில் அந்த பக்கம் வந்து அக்காவும் தங்கச்சியும் ஒன்றா ஆடிட்டு இருப்பாங்க, இந்த பக்கம் நானும் என் மனைவியும் ஒன்றா வந்துட்டு போயிட்டு இருந்தோம் ஸ்டேஜில். கடைசி வரையுமே ஸ்டேஜில் ரிஹர்சல் பண்ணிட்டு இருந்தோம் நானும் என் ஒய்ஃபும். ஸோ ஸ்டேஜில் பர்ஃபார்ம் பண்ணிட்டு இருந்த பொண்ணு வந்து இங்கே ஹீரோயினாக பார்க்கும்போது ஃபீல் வெரி ஹாப்பி. ஆல் த வெரி பெஸ்ட்மா. நட்டியண்ணா. ஸோ நட்டியண்ணா இருக்காருனாவே ரொம்ப ஸ்ட்ராங்கான படம் அப்படின்னு அர்த்தம். ஸோ டார்க் வந்து இன்னும் ஸ்ட்ராங்காக இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நான் நம்புகிறேன். ஸோ செந்தில் சார், ஸோ நிறைய படங்களுக்கு நிறைய டீமுக்கு வந்து பெரிய சப்போர்ட்டாக இருக்கீங்க. ஸோ அதுக்கு ஃபஸ்ட்டு நன்றி சார். அண்ட் இந்த படம் நல்லா வர்றதுக்கு என்னோட வாழ்த்துக்கள் சார். ஸோ டார்க் குழுவினர் எல்லாருக்குமே என்னோட வாழ்த்துக்கள். ஸோ டார்க் படம் பிரைட்டாக ஒரு சக்ஸஸ் வரணும் அப்படின்னு சொல்லிட்டு நான் வாழ்த்துக்கிறேன். எல்லாருக்கும் வணக்கம். வந்திருக்க பத்திரிகை ஊடக நண்பர்கள் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். சக கலைஞர் எல்லாருக்கும் என்னுடைய வணக்கம். எனக்கு மணிவாரன் அவங்க ஃபோன் பண்ணாங்க, ஒரு நல்ல ஸ்கிரிப்ட் இருக்குது நீங்கள் கேட்குறீங்களான்னு. இப்போ கணேஷ் பாபு சார் வந்து கதை சொன்னார். அவர் டாடா பார்த்து டைரக்டர். சரி, நம்மளை ஒரு ஃபேமிலி சென்டிமெண்ட் லவ் ஸ்டோரியில் இருக்க போகிறாங்கன்னா இந்த கதை சொன்னாங்க. பயங்கர ஷாக். இப்படி ஒரு த்ரில்லர் நான் கேட்கவே இல்லை. ரொம்ப நல்லா இருக்கேன் சார், யார் லீட் பண்ணுறாங்கன்னு. அஜய் பண்ணுறாருன்னு சொன்னாங்க. சார் ஃபஸ்ட்டு படம் பண்ணிவிடுவாரா, ஏன்னா அது ரொம்ப ஸ்ட்ராங்கான ஒரு கேரக்டரா சார். அப்புறம் டப் பண்ணும்போது பார்த்துங்க சார், ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருந்தீங்க. உங்களுக்கு எனக்கும் ஸ்க்ரீன் ஷேர் இருந்தது, எனக்கு அவங்களுக்கு அஞ்சனாவோட கம்மியாக தான் இருந்தது. ரொம்ப பிரமாதமாக பண்ணியிருக்கீங்க நான் டப்பிங்கில் பார்த்த வரைக்கும். அண்டு 5 ஸ்டார் செந்தில் சார், அதாவது கமர்ஷியல் வாய்பிலிட்டி படங்கள் டிஸ்ட்ரிபியூஷனுக்கு அவருக்கு நிறைய வாய்ப்புகள் இருந்தாலும் கான்செப்ட் ட்ரிவன் ஃபிலிமுக்கு வந்து அவர் பெரிய மரியாதை கொடுத்து நல்ல படங்களை ரிலீஸ் பண்ணுறாரு. ரொம்ப நன்றி சார், ரொம்ப அருமை சார். அண்டு எப்படி சொல்கிறது, கல்யாண் அவரை பற்றி இப்போ சொல்லி ஆகணும். இந்த படம் செட்டுக்குள்ளே போனால் அமைதியாக இருப்பாங்க எல்லோரும். நான் நினச்சேன் எங்கள் டைரக்டர் பாக்யராஜ் சார் இருக்கிறதுனால மற்றவங்களாம் அமைதியாக இருக்காங்க. ஷார்ட் சொல்லும்போது கூட அமைதியாக சொல்லுவார். அண்டு கேமராமேன் ரவி சக்தி, அவரும் ரொம்ப அமைதி. ஒருத்தர் மட்டும் அந்த டீமில் பேசுவார். கண்ணதாசன் ஒரு அசோசியேட் சினிமாட்டோகிராஃபர், அவர் தான் ஜாஸ்தி பேசுவார். ஆக்சுவலாக என்னென்னா ஆர்ட் டிபார்ட்மெண்ட்லேருந்து சவுண்டு ஜாஸ்தி வரும் எப்போவுமே. ஒரு படம் ஷூட்டிங் போனீங்கன்னா அண்ணாதுரை அவரும் சைலண்ட்டாக இருக்கார். எனக்கு டவுட் வந்துச்சுன்னா எல்லாருமே சைலண்ட்டாக இருக்காங்களே, என்ன பிரச்சனைன்னு புரியலையேன்னு. அந்த படத்தோட இம்பேக்ட் அந்த மாதிரி. பட் இன்றைக்கி ட்ரெய்லரை பார்க்கும்போது பிரமாதமாக அந்த படம் பேசுது. ஸோ பெரிய வெற்றி இந்த படம் கிடைக்கும்னு நான் நம்புகிறேன். ஏன்னா அப்படி ஒரு டீம் எஃபர்ட்னா
பார்க்கல. இந்த படம் மிகப்பெரிய வெற்றியடைய எல்லாம் உள்ள இறைவனை பிரார்த்திக்கிறேன். ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். எல்லாருக்கும் வணக்கம். டார்க் ஆக்சுவலாக ஃபஸ்ட்டு இந்த படத்தோட ஈர்ப்பே வந்து இந்த டைட்டில் தான். ஸோ டார்க்குன்னு ஒரு வெப் சீரிஸ் பயங்கர ஃபேமஸாக இருந்தது, அது உங்களுக்கு தெரியும்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ அந்த ஒரு ஃபார்முலாவில் ஸோ இந்த ஒரு டைட்டில் அமைஞ்சிருக்கு. அண்ட் ரெண்டாவது ப்ளஸ் வந்து இந்த படத்தோட ஸ்டோரி கணேஷ் கே பாபு எங்கள் நண்பர் வந்து எல்லாருக்கும் கூப்பிட்டு வரவேற்று எல்லாருக்கும் ப்ரெசென்ட் பண்ணிகிட்ருக்காரு. ஸோ அவரோட ஸ்டோரினா கண்டிப்பாக ஒரு இன்டர்வியூங்காக ஒரு ஃபேக்டர் இருக்கும். டாட் ஆகட்டும், அடுத்து வர கராத்தே பாபு ஆகட்டும், ரெண்டுமே அவர் ரொம்ப ரொம்ப அருமையாக பண்ணியிருக்காரு. அங்கே வந்து கை காட்டுறாரு. ஸோ அந்த ஒரு ஃபேக்டர் இருக்குது. மூணாவது வந்து இந்த படத்தோட ப்ரொடியூசர்ஸ், புது ப்ரொடியூசர் ஒருத்தர் வந்திருக்காரு. ரெண்டாவது டிஸ்ட்ரிபியூட்டர் செந்தில் சார். ஸோ இவங்கெல்லாம் சேரும் போது ஒரு நல்ல ஒரு காம்பினேஷனாக இருக்குன்னு பார்க்குறேன். அண்டு கண்டிப்பாக அந்த படத்தோட ஹீரோ அவர் ஆல்ரெடி நான் காளிதாஸ் 2ல் வந்து பார்த்து விஷ் பண்ணேன். ரொம்ப அஜய் கார்த்தி ரொம்ப சூப்பராக பண்ணியிருந்தார். அவரோட கேரக்டர் அந்த நெகட்டிவ் ஷேட் வந்து ரொம்ப நல்லா பண்ணியிருந்தார். ஸோ இந்த படத்துலையும் அந்த மாதிரி ஒரு ஷேட் இருக்கும்னு நான் நம்புகிறேன். அண்ட் ஒர்க் பண்ண எல்லா டெக்னீஷியன், நட்டீஸாக இருக்காங்க, ஹீரோயின் இருக்காங்க, எல்லாருமே சூப்பராக பண்ணியிருப்பாங்கன்ற ஒரு நம்பிக்கை இருக்குது. அண்டு கண்டிப்பாக இந்த படம் இந்த டைட்டிலுக்கு ஏற்ற மாதிரி இப்போ பார்த்தீங்கன்னா இந்த டார்க் கருப்பு ரீசெண்டாக ஹிட் ஆச்சு. அதே மாதிரி இந்த டார்க் கண்டிப்பாக அதே ஒரு ஜோனில் ஒரு நீஷான ஒரு டைட்டில். ஸோ ஹிட் ஆகுன்ற நம்பிக்கை இருக்குது. தேங்க்யூ வெரி மச். தேங்க்யூ ஸோ மச். அதுதான் நாங்களுமே மேனிஃபெஸ்ட் பண்ணுறோம். நன்றி உங்களுக்கு. விக்னேஷ் கார்த்திக் அவர்களே, what do you have to say? எல்லாருக்கும் வணக்கம். நான் படம் பார்த்துட்டேன் டார்க்கு. வாவ். ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான சைக்கலாஜிக்கல் த்ரில்லர். ஸோ டீமுக்கு என்னோட வாழ்த்துக்கள். அண்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் செந்தில் சார் பற்றி சொல்ல வேணாம், ஒன் ஆஃப் த பெஸ்ட் டிஸ்ட்ரிபியூட்டர்ஸ் இப்போது தமிழில். அண்ட் கணேஷ் கே பாபு டாடான்னு ஒரு பிளாக் பஸ்டருக்கு அப்புறம் அடுத்து அவரோட கதையாக இருந்தாலும் அவரோட அசிஸ்டன்ட் டைரக்டர் ஆக்கியிருக்காரு. அது வந்து உண்மையாகவே சூப்பரான விஷயம் ப்ரோ. அதுக்கு வாழ்த்துக்கள். அண்ட் அஜய் கார்த்திக் பற்றி கண்டிப்பாக சொல்லணும். ஏன்னா அந்த யங் ஹீரோஸ் வந்து இப்போது தமிழ் சினிமாவில் ரொம்ப கம்மியாக இருக்காங்கன்னு சொல்லலாம். ஒரு கதையை வந்து எழுதுகிறோம் அப்படின்னா ஒரு 25 வயசு 26 வயசு அப்படின்னா நம்பர் ஆஃப் ஹீரோஸ் வந்து ரொம்ப கம்மியாக இருக்காங்க. ஏன்னா இப்போ ரியோவே பிஸி ஆகிட்டாரு. கூடிய சீக்கிரம் ஆக்ஷன், அடுத்த அரசியல், அந்த மாதிரிலாம் போக சும்மா பண்ணுக்கு தான் சொன்னேன். ஸோ அதனால் அந்த ஒரு வாய்டை வந்து ஒரு ஸ்மார்ட்டான ஒரு சாமிங்கான ஒரு ஹீரோ ஆக்குபை பண்ணாருன்னா சூப்பராக இருக்கும். ஸோ அதுக்கு அஜய்க்கு எங்கே இருக்கீங்கன்னு தெரில, வாழ்த்துக்கள் ப்ரோ. இன்னும் நிறைய படங்கள் நடித்து ஒரு ஜெயமரவி சாயில் தான் எல்லாருக்கும் வணக்கம் அந்த ஃபீல்டில் தான் பேசுவார். ஸோ ஒரு மாதிரி ஒரு பெரிய ஸ்டாராக கூடிய சீக்கிரம் வர்றதுக்கு என்னோடய வாழ்த்துக்கள். அண்ட் படமும் வெற்றியடைய என்னோட வாழ்த்துக்கள். பார்த்தா நல்லா இருக்குது, சூப்பராக இருக்குது, ட்ரெய்லர் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்காக இருக்குது. ஆக்சுவலாக நான் இப்போ தான் படம் போயிட்டுருக்கு, ஏற்கனவே பாட்டிட்டாங்க. அண்ணன் முன்னாடி செகண்ட் ஷூட்டில் முடிச்சிருக்கோம். ஸ்டேஷன் ஒரு படம் பண்ணுறோம். அஜய் கார்த்தி தான் அதில் லீட் பண்ணுறாரு. ஓ ஆமாம், அடுத்த படம் ஒர்க் போயிட்டுருக்கு. ஸோ எனக்கு அவர் தான் ஹீரோன்னு சொல்லும்போது எனக்கு ஒரு பதட்டமாக இருந்துச்சு. ஏன்னா புதுசு. ஸோ நம்ம ஸ்கிரிப்டுக்கு எப்படி பர்ஃபார்மன்ஸ் நான் பார்க்கல ஃபஸ்ட்டு. அதுக்கப்புறம் டார்க் படத்தை எனக்கு போட்டு காமிச்சாங்க. ஓகே. ஸோ டார்க் படம் பார்த்ததுக்கப்புறம் ஓகே நல்ல ஒரு ஆக்டர் தான் நாங்கள் வந்திருக்கோம்னு சொல்லி ஒரு ஹாப்பியாக இருந்துச்சு. ஸோ நல்லா பண்ணுறாரு, சூப்பராக பண்ணுறாரு, நல்லா தேங்க்யூ ஸோ மச். ஆல் த பெஸ்ட் ப்ரோ. எல்லாருக்கும் வணக்கம். பிரசன்ட் மீடியா, சீஃப் கெஸ்ட், டைரக்டர்ஸ், ஆக்டர்ஸ் எல்லாருக்கும் வணக்கம், நன்றி. இந்த மேடையில் நிற்க காரணமாக இருக்க பாபுக்கும் ரொம்ப நன்றி. இல்லை எல்லோரும் அப்படி தான் மச்சான் பேசிட்டே இருக்காங்க. வரவங்களாம் வந்து ஏதோ இந்த ரிட்டையர்ட் ப்ரோக்ராமுக்கு வந்த மாதிரி இங்கே நான் நிற்கிறது. இந்த ரியாலிட்டி ஷோலாம் வரும், நான் இங்கே நிற்கிறேன்னா ஒரு நிமிஷம் அழுதுக்கிறேன். அந்த மாதிரி வரவங்களாம் பாபுக்கு ஃபஸ்ட்டு ஒரு படம் தான் மச்சான் டைரக்ட் பண்ணி அது பயங்கர ஹிட் ஆகிடுச்சு. ஒன்று சூப்பராக இருக்குது, ரொம்ப சந்தோஷம். ஃபங்க்ஷன்ஸில் வந்து ஃபஸ்ட்டு பேசுகிறது வந்து ஒரு கேட்டகரி என்னென்னா, முக்கியமான வேலையில் இருக்கவங்களாம் ஃபஸ்ட்டு ரஞ்சித் சார் இப்போ மீட்டிங் இருக்குன்னு பேசிட்டு கிளம்பிட்டாரு. கடைசியாக நம்மளை பேச வைக்கிறது சில பேர் கடைசியாக பேசியிருப்பாங்க, கடைசியாக எங்களை அதுக்காக பேசுகிறேன். நான் சும்மா வெட்டியாக தான் இருக்கேன். ஸோ அதனால் இப்போ வந்து பேசுனாங்க. அஜய் சூப்பர். அஜய் ரொம்ப காளிதாஸ் 2ல் ரொம்ப நல்லா நடிச்சிருந்தீங்க. இதுலேயும் சூப்பராக அந்த ஸ்க்ரீனில் பார்க்குறது. நான் ரஞ்சித் சார் தான் சொல்லிட்டு இருந்தார், அவர் ஈஸியாக யாரும் ஒரு ஆக்டர் அவர் சொல்ல மாட்டார். கேம் ரொம்ப ஹாப்பியாக இருந்தது. பட் ஒரே ஒரு சஜஷன் தான் சொல்லுவேன், தொடர்ந்து இந்த மாதிரி கொஞ்சம் சீரியஸான ரோல்ஸ் பண்ணாத, அனுபவசாலியாக நான் சொல்கிறேன். ஜாலியான படம் பண்ண அடுத்தது. ஸோ அது வந்து பயங்கர சூப்பராக இருக்கும். நட்டி சார் ஆல்வேஸ் பிக் ஃபேன் ஆஃப் யூ. எல்லோரும் ஹீரோயின் எல்லாருக்குமே வாழ்த்துக்கள். கேமரா எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப சந்தோஷம். ரொம்ப நல்லா போயிட்டுருக்கு ஃபங்க்ஷன், சூப்பராக இருந்தது. ட்ரெய்லர் செந்தில் சார்
சூப்பர் சார். ஏன் சார் 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 இது பாருங்க, ஸ்கூலில் ஃபஸ்ட்டு ஸ்டேஜ் ஏறும்போது பையனை கூப்பிட்டு ரைம்ஸ் சொல்லுப்பானும்போது அப்படியே சைலண்ட்டாக ஸ்டடியாக அட்டென்ஷனில் நின்று ஒரே 2 லைன் பேசிட்டு போகலாம். அந்த மாதிரி அவ்வளோ ஸ்வீட்டாக அவ்வளோ அழகாக ஒரு ப்ரொடியூசர் பேசுறது இப்போ தான் பார்க்குறேன். ஏன்னா நான் இண்டஸ்ட்ரியில் நிறைய பேரை நம்ம கிராஸ் பண்ணி வருவோம். ஸோ நான் ஆல்ரெடி ஒரு சில மேடைகளில் சொல்லியிருக்கேன். அது வந்து ஏன்னா இண்டஸ்ட்ரியில் தொடர்ந்து நம்ம கூட பயணிக்கிறது வந்து நம்ம எதிர்பார்க்க முடியாது யாருக்கிட்டையுமே. ஏன்னா irrespective ஆஃப் சக்ஸஸ் அண்ட் ஃபெயிலியர் சில பேர் வருவாங்க போவாங்க. அது எதுவுமே இல்லாமல் ரொம்ப க்ளீனாக ரொம்ப தூய்மையாக வந்து கணேஷ் ப்ரோவாக இருக்கட்டும், மணிமாறன் ப்ரோவாக இருக்கட்டும், நம்ம செந்தில் சார், நிறைய பேர் இங்கே இருக்காங்க. குழந்தை என் கூட ஃப்ரெண்டாக இருப்பாங்க. ரொம்ப லவ் யூ சார், தேங்க்யூ ஸோ மச் ஃபார் தட். அண்ட் மணி ப்ரோ, கங்க்ராட்ஸ் டு யூ ப்ரொடியூசர். என்னோட அடுத்த படம் மணி ப்ரோவோட சப்போர்ட்டில் நான் நடிக்கிறேன். ஸோ மணி ப்ரோ தேங்க்யூ ஃபார் தட். ஏன்னா மணி ப்ரோ ஒரு ப்ராடக்ட்டை டச் பண்ணாருன்னா அது கண்டிப்பாக குவாலிட்டி, கண்டிப்பாக சூப்பராக ஒரு பெரிய ஹிட் ஆகும். சூப்பர். கௌதம் பிரார்த்தன் நீங்கள் தான். நான் கிளம்பல, நான் இருக்கேன். ஸோ ரொம்ப ரொம்ப சந்தோஷம். இந்த படத்தை பார்க்கும்போதே பெரிய படம் சின்ன படம்ன்றதுலாம் இப்போ கிடையவே கிடையாது. ரஞ்சித் சார் ஆல்ரெடி ரொம்ப சூப்பராக சொன்னார், ரொம்ப அழகாக. இன்னைக்கு மக்கள் வந்து என்றைக்குமே ஒரு நல்ல படத்தை தியேட்டரில் வந்து பார்க்கறதுக்கு ரெடியாக இருக்காங்க. நம்ம வேலை கரெக்டான படத்தை பண்ணுறது, அது ஜெனுவனாக ட்ரை பண்ணி நடிக்கிறது தான். ஏன்னா ஆல்வேஸ் ஐ ஃபீல் ப்ரொடியூசர்ஸ் வந்து முதல் முக்கியமான ஒரு திரை உலகத்துக்கு ரொம்ப முக்கியமான ஒரு தயாரிப்பாளர் மட்டும்தான். அதுக்கப்புறம் டேரக்டர்ஸ், அதுக்கப்புறம் ஆக்டர்ஸ் வந்து ஒரு டூல் தான். நம்ம கொடுக்குற வேலையை ஒழுங்காக செஞ்சுட்டு போகணும். ஸோ அந்த மாதிரி இருக்கும்போது இந்த மாதிரி ஒரு படங்கள் நம்பி எடுக்கிறது வந்து மக்களை மட்டுமே நம்பி எடுக்கிறது. இன்றைக்கி அதுக்கு வந்து எக்ஸாம்பிளாக எப்போவுமே அது இருந்திருக்கு. இன்றைக்கி ரொம்ப நடுவில் கொஞ்சம் ஓடிடி அப்படி இருந்தது. இப்போ வந்து உண்மையாகவே எல்லாமே பெரிய படம் சின்ன படத்தை மீறி மக்கள் வந்து எல்லா படத்தையும் தியேட்டரில் பிடிச்சிருந்தா கண்டிப்பாக வந்து பார்க்குறாங்க. ஸோ அதை மட்டுமே நம்பி தான் எல்லாருமே எடுக்கிறாங்க. ஸோ கண்டிப்பாக எல்லாரும் வந்து பாருங்கள். டார்க்கும் மிகப்பெரிய வெற்றி அடையும் நான் நம்புகிறேன். தேங்க்யூ ஸோ மச். எனக்கும் இந்த டீம் ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட் தான். எனக்கு மை நெக்ஸ்ட் ப்ராஜெக்ட் வந்து அவங்க கூட தான் ஒர்க் பண்ணிகிட்ருக்கேன். ஸோ இங்கே வரும்போது எனக்கும் ஒரு பர்சனல் கனெக்ட் இருக்குது. டார்க் இப்போ இந்த ட்ரெய்லரை பார்க்கும்போது ஐ சா விஷுவல்ஸ் தட் வர் ஃபேண்டாஸ்டிக். பயங்கரமாக இருந்துச்சு அந்த விஷுவல்ஸ். த ரைட்டிங், த வே இட் வாஸ் எடிட்டட் எல்லாமே பயங்கரமாக இருந்துச்சு. ஐ ரியலி திங்க் திஸ் இஸ் கோயிங் டு பி ஒரு ஃபேண்டாஸ்டிக் ஃபில்ம். ஸோ கங்க்ராச்சுலேஷன்ஸ். ஐ திங்க் தி என்டையர் டீம் டிசர்வ்ஸ் இட். வித் ரிகார்ட்ஸ் டு ஆக்டிங் வந்து அஜய், man, you have range, superb range. Definitely you have a long way to go. Keep at it. And you have a very charming smile. Chocolate boy, new chocolate boy. Take it. Anjana, you and I have worked இப்போதான் நம்ம ஒரு ப்ராஜெக்டில் ஒர்க் பண்ணிக்கிறோம், பிளடி பாலிடிக்ஸில். உங்களோட திறமையை பற்றி அந்த மேடையில் நான் பேசிக்கிறேன். பட் ஓவரால் ஐ திங்க் யுவர் ஃபாதர் இஸ் கோன் பி வெரி ப்ரவுட். நன்றி சார், யூ ஆர் ஆல்வேஸ் மை ஃபேவரட், ஆல்வேஸ் மை ஃபேவரட். உங்கள் கூட ஒர்க் பண்ணணும்னு எனக்கு ரொம்ப ஆசை சார். உங்கள் கூட ஒரு ஸ்க்ரீன் ஷேர் பண்ணணும், கூடி சீக்கிரமாக அது பண்ணுவோம். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி இந்த ப்ராஜெக்டோட ப்ரொடியூசர்ஸ், டார்க்கோட ப்ரொடியூசர்ஸ் கணேஷ் கே பாபு, மணிமாறன் சார், இவங்க 2 பேரும் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட். மணிமாறன் சார் எனக்கு வந்து ஒரு 3 இயர்ஸாக நான் ஒரு விஷயத்தை தேடிட்டு இருந்தேன். அது அவரால் எனக்கு வந்து கிடச்சிது. ஸோ அது மேபி வேறு ஒரு இடத்துல நான் அது பேசுகிறேன். பட் மணிமாறன் சார், அதனால நான் உங்கள் கடனில் இருக்கேன். ரொம்ப நன்றி எனக்காக. அண்ட் கணேஷ் பாபு வந்து என்னை நம்பி எனக்கு ஒரு ப்ராஜெக்ட் கொடுத்துருக்காரு. அண்ட் அந்த ப்ராஜெக்ட் வந்து வெறித்தனமாக ஒர்க் பண்ணி பட்டுன்னு முடிச்சிட்டாரு. அண்ட் ஐ திங்க் எனக்கு ரொம்ப பர்சனலாக ரொம்ப பிடிச்ச ப்ராஜெக்ட் வித் தீனா ராகவன், பிளடி பாலிடிக்ஸ். கூடிய சீக்கிரமாக உங்களுக்கு வந்து வில் ரீச் யூ. ஸோ எனக்கு வந்து இது ரொம்ப க்ளோஸ் டு ஹார்ட், திஸ் டீம், திஸ் ப்ராஜெக்ட். ஸோ என்னோட ஹார்ட் ஃபெல்ட் விஷஸ் டு ஆல் ஆஃப் யூ. அண்ட் தேங்க்யூ. ப்ளீஸ் சப்போர்ட் திஸ் கைண்ட் ஆஃப் சினிமா. தேங்க்யூ. அனைவருக்கும் இனிய காலை வணக்கம். டார்க், இது வந்து ஒரு கேட்கும்போதே ஒரு இம்ப்ரெசிவாக நல்ல டைட்டில். இது வந்து என் நெருங்கிய நண்பர்களுடைய படம், செந்திலோட படம், செந்திலுடைய மகனுடைய படம். வேறு ஒரு குடும்ப படமாக இருக்குது. மோஸ்ட் ஹேண்ட்ஸம் ஹீரோ அஜய் கார்த்திக் பெருசாக வரணும் அந்த படத்தில்ன்றது என்னுடைய ஆசீர்வாதம். அந்த ட்ரெய்லரில் ஒரு நல்ல இம்பேக்ட் இருந்தது. கண்டிப்பாக இது வழக்கமாக சொல்கிற மாதிரி இல்லாட்டி கூட கொஞ்சம் புதுசாக பண்ணியிருக்காங்க. ஏன்னா இன்றைக்கி ஆடியன்ஸ் எல்லாருமே ஏதோ ஒன்று புதுசாக சொல்லணுன்னு தான் கேட்குறாங்க. அந்த புதுசாக சொல்கிற படம்லாம் ஓடிட்டுருக்கு. இன்றைக்கி 7 கோடிக்கு விடுத்து 1500 கோடிக்கு ஓடுற படம் கூட ஏதோ புதுசாக தப்போ சரியோ புதுசாக சொன்ன படம் தான் ஓடிட்டுருக்கு. அந்த மாதிரி இது ஒரு புதுசாக சொல்லியிருப்பீங்கன்னு நிச்சயமாக நம்பிக்கை இருக்குது. கல்யாண் ஜெகன் அந்த டேரக்டர், அவரை பற்றி நிறையா செந்தில் என்கிட்ட சொல்லியிருக்கா. அப்படி ரொம்ப வித்தியாசமான இயக்குனர், நல்லா ஹார்ட் ஒர்க் பண்ணியிருக்கீங்கன்ட்டு. நல்ல ஒரு ஸ்டார் காஸ்ட் நல்லா இருக்குது. நிறைய ஆர்டிஸ்ட்டு, நட்டி போன்ற மிக திறமையான நடிகர்கள் உள்ளே இருக்காங்க. எல்லோரும் சேர்ந்து அந்த படம் மியூசிக் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருந்தது. ஆர்ஆர் ரொம்ப அழகாக பண்ணியிருந்தாங்க ட்ரெய்லரில்.
ஸோ அது புது மியூசிக் டேரக்டருக்கு எல்லாத்துக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். இந்த படத்தில் வேலை செஞ்ச அவ்வளோ டெக்னீஷியன்ஸ், நியூ ப்ரொடியூசர்ஸ், புதுசாக வந்திருக்கிற அனைவருக்கும் இந்த படம் வந்து ஒரு லாபகரமான படமாக இருக்கும்னு நினைக்கிறேன் நான். ஒரு ட்ரெண்ட் செட்டிங் ஃபில்மாக அந்த படம் வந்து எல்லாரோட வாழ்க்கையிலும் பெரிய வசந்தத்தை கொடுக்கணும். குறிப்பாக என் தம்பி செந்தில் இன்றைக்கி தமிழ் சினிமாவில் டிஸ்ட்ரிபியூட்டரே காணாத உலகத்தில் ஒரு முக்கியமான டிஸ்ட்ரிபியூட்டராக நிறைய ரிஸ்க் எடுத்து, நான் செந்திலோட லாபத்தை மட்டும் தான் நிறைய பேர் பார்ப்பாங்க, எவ்வளோ படத்தில் ஒரு நஷ்டம் நிறைய பேருக்கு தெரியாது. அந்த அளவுக்கு சினிமா மேலே லவ்வில் ஒரு படத்தையும் பார்த்து செலக்ட் பண்ணி வாங்கி ரிலீஸ் பண்ணி லாபங்களை பார்த்து வெற்றி தோல்வியோடு உருண்டுகிட்டு இருக்கிற அன்பு தம்பிக்கு இந்த படம் ஒரு பெரிய வெற்றியாகும். அஜய் கார்த்திக் ஒரு மாபெரும் வெற்றி படமாகணும் வாழ்த்துக்கிறேன். நன்றி, வணக்கம்.